ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு ரியாக்ட் டுட்டோரியல்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கரெக்ட் ஆப்ரேஷன்ஸில் லாஸ்ட் ஆப்ரேஷனான டெலிட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெலிட் ஆப்ரேஷன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஆப்ரேஷன் கரெக்டில் வந்து. ஸோ அதை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இங்கே டெலிட்டை கிளிக் பண்ணும்போது இந்த ஐடியை கெட் பண்ணணும். இந்த ஐடியை கெட் பண்ணி அந்த ஐடியில் உள்ள டேட்டாவை மட்டும் டெலிட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க நம்ம ஃபங்க்ஷனில் பார்த்துடலாம். ஓகே, நான் டெலீட் பண்றதுக்காக என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் எழுத போறேன். ஸோ ஹேண்டில் டெலீட் அப்படின்னு வச்சுக்குவோம். கான்ஸ்ட் ஹேண்டில் டெலீட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் வாங்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஐடி வந்து வாங்கிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் கன்சோல் பண்ண போறேன். கன்சோல் டாட் லாகில் ஐடி வருதா, அந்த வந்த ஐடியை வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இதை போய் நம்ம கால் பண்ணிடுவோம். எங்கே கால் பண்ணணும்னா, நமக்கு வந்து டெலீட் இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம கால் பண்ணிடுவோம். ஸோ டெலீட்டில் தான் நம்ம கால் பண்ண போகிறோம். ஆன் கிளிக் நம்ம ஹேண்டில் டெலீட்டுக்கு என்ன அனுப்ப போகிறோம்னா, ஐட்டம் டாட் ஐடியை இன்புட் அனுப்ப போகிறோம். ஸோ சம்திங் எரர், வேர் இஸ் த எரர் அப்படின்ற நம்ம தெரியலை. எங்கே அந்த எரர் இருக்குது? ஓகே, இங்கே தான் இருக்குது. ஏன் இங்கே எரர் இருக்குன்னா, ஆரோ ஃபங்க்ஷன் போடல, அதனால தான் எரர். ஓகேவா? இப்போ நம்ம எங்கள் ஐட்டம் டாட் ஐடியை என்ன பண்ணிட்டோம், சென்ட் பண்ணிட்டோம். ஓகே, பர்ஃபெக்டாக வந்துட்டு இப்போ நான் வந்து கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கன்சோல் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இப்போ டெலிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் டெலிட்டை கிளிக் பண்ணது 1 வருது. நான் எதை கிளிக் பண்ணுறேனோ அந்த பட்டன் வரும். ஓகேவா? இப்போ 8 கிளிக் பண்ணால் 8 வருது. ஓகே, இப்போ நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அந்த பட்டன் ஐடி வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம எப்பயும் போல் ஒரு நியூ அரே, ஒரு டெம்பரரி அரே கிரியேட் பண்ணிக்கிறோம். டெம்ப் அரே ஈக்குவல் டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். 1 2 3 டேட்டா. ஸோ எல்லா டேட்டா நம்ம வாங்கிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டெலிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நியூ அரே, ஸோ ஏன்னா நமக்கு புதுசாக கிடைக்க போகிற அரேல அந்த டேட்டா இருக்காது. நியூ அரேல என்ன இருக்க போகுதுன்னா, ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ டெம்ப் அரே டாட் ஃபில்டர், இது வந்து என்ன வரும்னா ஐட்டம். ஸோ ஐட்டம் டாட் ஐடி எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு ஐடியா இருந்தால் எனக்கு எல்லாமே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். ஸோ கன்சோல் லாக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன டேட்டாலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நியூ அரே அப்படின்னு நான் போட்டோம்னா கன்சோல் லாக் பண்ண போகிறேன். ஸோ அங்கே போவோம். இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபோர்த்துக்குள்ளே டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிட்டா எனக்கு மிச்சம் என்ன இருக்குன்னா 7 டேட்டா தான் இருக்குது. ஸோ 7 டேட்டாவில் பார்த்தீங்கன்னா டைட்டில் 4 அப்படிங்கிறது இல்லை. இப்போ வந்து நான் மறக்க என்ன செய்ய போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம செட் பண்ணல அப்படிங்கிற நம்ம எதை டெலிட் பண்ணுறோமோ அது மட்டும் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து போய் செட் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான், நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதை நான் கன்சோல் கமெண்ட் பண்ணிடுறேன். கன்சோலாக கமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, செட் டேட்டாவில் நியூ அரே அதை வந்து செட் பண்ணிட்டேன். ஓகே கூடஸ், அவ்வளோதான். நம்ம வந்து கரெக்ட் ஆப்ரேஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நான் இங்கே டெலீட்டை கிளிக் பண்ணோம்னா டெலீட் ஆயிரும். ஸோ டெலீட் 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 டெலீட். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ இதுவும் டெலிட் ஆகிட்டு டேட்டா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே என்ன வந்திருக்குன்னா, ஓகே, டெக்ஸ்ட் வந்து சைல்டு, அதாவது டிஆரில் வந்து டேட்டா நாட் ஃபவுண்ட் டேரெக்டாக கொடுத்துருக்கோம், அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா டிடியில் கொடுக்கணும். இது வந்து டிடியில் கொடுத்தா சரியாயிடும். இப்போ நம்ம போய் ரீப்ளேஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா அந்த 7 டேட்டா வந்திருக்கும். அந்த 7 டேட்டா எதுக்கு வருதுன்னா, நம்ம வந்து அதை வந்து வச்சுருக்கோம். ஸோ ஹார்ட் கோர் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம டேட்டாவா. நம்ம ஏபிஐலேருந்து வாங்குறோம் அப்படின்னா அது மொத்தமே டெலிட் ஆயிரும். ஓகேவா? இல்லைனா நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணியிருந்தாலும் மொத்தமாக டெலிட் ஆயிரும். ரீஃப்ரெஷ் பண்ணும்போது வராது. ஓகே கூடர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஓவர். தேங்க்யூ.